Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல இருபருப்பு கொத்தமல்லி வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாயங்கால நேரத்துல சுட சுட டீ இல்ல காஃபியோட சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு நமக்கு வந்து ரெண்டு டைப் பருப்பு வேணும். ஒன்னு வந்து கடலை பருப்பு, இன்னொன்னு வந்து பாசி பருப்பு. அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் பாசி பருப்பு. ரெண்டையும் வந்து தண்ணில அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் போல ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ கடலை பருப்பும் பாசி பருப்பும் நல்லா ஊறி ரெடியா இருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம வடைக்கு மாவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல் போல பூண்டு, 6 ல இருந்து 7 பச்சை மிளகாய் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப, கடைசியா 10 போல கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம்ல கடலை பருப்பு, அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துடலாம். ஸோ தண்ணி எதுவுமே இல்லாமல் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அந்த கடலை பருப்பு மட்டும் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கொஞ்சம் குறையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். அதே மாதிரி தான் தண்ணி எதுவுமே இல்லாமல் வெறும் பாசிப்பருப்பு தான் உள்ளே சேர்த்துருக்கேன். ரொம்ப மையம் நம்ம அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலை, கொஞ்சம் அதிகமாக, அதை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட அரைப்படும். இதையும் வந்து நம்ம ரொம்ப அரைச்சிட வேண்டாம், 1-2 பல்ஸ் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வடைக்கு மாவு ரெடி ஆகிரும். இப்போ நம்மளோட வடை மாவு ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம எப்போவுமே வடை போடுவோங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருக்கக்கூடாது, அதனால குறைவாகவும் இருக்கக்கூடாது. நம்ம போட்டதுமே பபிள்ஸ் வரும்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே சேர்க்குறப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வருதில்ல, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். நான் வந்து ஒரு 6 வடை போட்டு எடுக்கிறேன். ஏன்னா பேன் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறனால 6 வடை நமக்கு வந்து தாராளமாக இதில் போடலாம். இப்போ இந்த சைடு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆனதும் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். கொஞ்சம் நிதானமாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா கரெக்டாக வெந்து வரும், வெளியவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வடை சூப்பராக ரெடியாகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். அப்படியே சுட சுட டீ இல்லைனா காஃபி கூட செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சடா, நம்மளோட வடை சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரபுகள் மலரட்டும்.